எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஃப்ளைட்டு டிலே. 40,000 ரூபாய் கொடுங்க. நீங்க எவ்வளவு நேரம் சொன்னாலும் நான் இங்க வெயிட் பண்றேன். சிரிக்காதீங்க சார். ஹலோ ப்ரோ, ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? பாருங்க காக்கலாம் பாருங்க. ஃப்ளைட்டு டிலே. எந்த ஃப்ளைட்டுன்னு கேட்டால் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக சொல்லிடுவீங்க, கெஸ் பண்ணிடுவீங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். இவனுங்க வந்துட்டு என்ன தான் சர்வீஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்றது தெரில. 4 மணின்றது 5 மணி ஃப்ளைட் டிலே 1 hour டிலே ஆகிடுச்சு. அதுவும் ஒரு மெயில் வரல, எதுவும் வரல. 5 மணின்னு சொல்லி சரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ மணி வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5:08. 5:15 ரெடி ஆகும். நான் 5:15 ஆகலை. அங்கெல்லாம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு காலையில் 7 மணிக்கு லேண்ட் ஆகும்னு போட்டிருந்தது. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்கும் 9 மணி டியூட்டி, 10 மணி டியூட்டி இருக்கும். அப்போது இந்த ஃப்ளைட்டில் போனோன்னா டைரெக்டாக டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் வந்துட்டு இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு புக் பண்ணியிருப்பாங்க. மண்டே 4 மணிக்கு ஃப்ளைட்னா அங்கே 7 மணிக்கு ரீச் ஆயிரும். அப்போ 8 மணிக்கு வெளியே வந்தோன்னாக்கா ரூமுக்கு 9 மணிக்கு போயிடலாம். அப்போது 10 மணிக்கு டியூட்டிக்கு போயிடலான்ற மைண்ட் செட்டில் நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். காலையில் எனக்கு 8:30 மணிக்கு டியூட்டி. இங்கே போய் பார்ப்போம் என்ன தான் நடந்துட்டுருக்கு இப்போன்னு. இன்ஜினியரிங் கிளியரன்ஸ் அதான் சார், இன்ஜினியரிங் கிளியரன்ஸ் தான் தெரியுது. ஏன் டிலே ஆகுதுதான் கேட்கலாம். இன்ஜினியரிங் கிளியரன்ஸ் 4:8 ரீச் ஆச்சு. நார்மல் இது வந்து இந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஒரு கிரேட் அந்த இன்ஜினியர் வந்து பண்ணுவாங்க. அந்த இன்ஜினியர் தான் எங்கன்னு கேட்குறாரு. இல்ல அவரு இன்னும் நிறைய பேர் இன்ஜினியர் இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க, நாங்கள் வர்றோம். அப்படி இல்லை சார். சர்டன் இதுக்கு வந்து அந்த கிரேட் இருக்கும். நார்மல் இருக்கும், நார்மல் கிளியரன்ஸ். இது சில இதுக்கு வந்து அவங்க தான் சர்டிஃபை பண்ணி கரெக்டுங்க. அதெல்லாம் அந்த half an hourல முடிஞ்சிருக்கும். இல்லை சார், half an hour நார்மல் இன்ஜினியர் எதுவுமே இல்லை. இந்த பர்டிகுலர் இந்த இது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாவது அதான் என்ன ப்ராப்ளம் கேட்குறோம். டெக்னிக்கல். சரிங்க, என்ன டைம்னா நீங்க வந்து அதே சொல்ல முடியுமா? அதுவுமே சொல்ல முடியாதுன்னா இல்லை என்ன டைம் ஆச்சு. எந்த ப்ராப்ளமும் இருந்துட்டு போகுது. ஏக்கா பண்ண போறீங்களா? இல்லை பண்ண போறேன். எப்போ டுமாரோ? சார் சரி, இன்ஃபினிட்டா சொல்லிட்டு இருந்தேன். என்ன டைம் மாத்திருக்காரு. ஒரே 30 minutes சொன்னீங்க. 30 minutes முடிஞ்சது. 1 hour முடிஞ்சது. 30 minutes முடிஞ்சது. So still you don't know what time you are. வேலை நினைச்சிட்டீங்களா? I'm not denying that clearance in the aircraft. Sir, whatever might be. What time you are going to take up? That's only your town bus. Another 2 hours. 10 நிமிஷம் மாத்திரமா சொல்லிட்டீங்க. Not 2 hours sir. So what time? கரெக்ட்டா டைம் சொல்லுங்க. ஆனா சொன்னா எடுக்கணும். நாங்க வெயிட் பண்றோம்னா சொன்னா எடுக்கணும். 5:30 சொன்னாங்க எடுக்கலையா? இப்ப நான் கேக்குறேன். ஒரு டைம் சொல்லுங்க. சொன்னா எடுக்கணும். இது நாங்களே சின்ன குழந்தைங்களா எல்லாரும்? சும்மா வந்து என்ன சொல்றீங்க? யாருக்குமே இல்ல வேலை இல்லையே, யாருக்கு இல்ல சும்மா வந்து நிக்கிறாங்களா? எல்லாம் டியூட்டி போகணுங்க. Somebody is here. Call somebody. No, actually, sir. You are the responsible person. Don't know the answer. No problem. Call somebody. Call your person. Call some technical person. No, your senior கூப்பிடுங்க. Don't take pressure. பதில் சொல்லுங்க. எப்பதான் எடுப்பீங்க? அதுதான் கேக்குறேன். எப்பதான் வண்டி எடுப்பீங்க? நான் வேணா ஒரு 5,000 ரூபாய் தரேன். பட் 40,000 ரூபாய் திருப்பி கொடுங்க. அவ்வளவுதான் கேக்குறேன். திருப்பி கொடுங்க. 40,000 ரூபாய் கொடுங்க. நீங்க எவ்வளவு நேரம் சொன்னாலும் நான் இங்க வெயிட் பண்றேன். சார் 10 more minutes வெயிட் பண்ணுங்க. சார் 10 more minutes நீங்க ஆல்ரெடி half an hour சொல்லிருக்கீங்க. சார் 5:30க்கு அப்புறம் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு நீங்க 1000 ரூபாய் திருப்பி கொடுங்க. ரெடினா நாங்க வெயிட் பண்றோம். சிரிக்காதீங்க சார். ஹலோ, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரி போடாங்கடி எந்திரச்சு. as per DGCA ல பாத்தீங்கன்னா 2 hours டிலே ஆனா ரெஃப்ரெஷ்மென்ட் ஆக பண்ணுவீங்க. அதுவாக பண்ணீங்களா அது வரைக்கும்? இல்ல, உள்ள போயிட்டு பே பண்ணதுக்கே அந்த ரைஸ்ல தண்ணி ஊத்தி குடிக்கிறாங்க. அதே சாப்பிட முடிய மாட்டேங்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க. அது கூட பே பண்றதுக்கு சரியான ஃபுட் இல்ல. தெரியல, அத கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஃப்ரீயாவே இங்க கொடுக்க வேண்டாம். பே பண்ணது கரெக்டான ஃபுட் கொடுக்கலாம் அப்படியே ஃளைட்டுக்குள்ள. சார் அதுதான் சார் ரெடி டு சர்வ் மீல். அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரீ பிளான் இருக்குல்ல. வந்து ஃளைட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா எல்லாரும் ப்ரீ மாறணும். உங்களுக்கு ப்ரீ பிளான் இருக்கு இல்லாமலாம் இருக்காது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா டவுன் பஸ். டோன்ட் நீங்க எதுவும் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். What service we get benefit?
நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சு? இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சு? உங்கள்கிட்ட பேசி ஆன்சர் ஏதோ சீனியர் இருக்காங்க, இல்லை நீ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட பேசி நீங்கள் டிசிஷன் எடுங்க. உங்கள் மேலே ப்ரெஷர் போடுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான், உங்கள் மேலே ப்ரெஷர் போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸிமம் இன்னொரு 1 hour சொல்லுங்க. கரெக்டாக நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்க. உங்களை மட்டும் ப்ளேம் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் ஆகப்படுது. எங்களுக்கு தேவை ப்ராப்பரான ஒரு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் யார் என்ன டிசிஷன் பண்ணுறது. இந்த திருச்சிக்கு வேறு சர்வீஸும் விட்டு ஒழிய மாட்டுறானுங்க. போகும்போதெல்லாம் இதே துன்பமாக இருக்குது. ஆல்ரெடி எனக்கு சேம் இதே மரம் காக்காலாம் இருக்குது, தெரியுதா? ஏர்போர்ட் உள்ள காக்கா பறக்கும். அதான் எங்கள் திருச்சி ஏர்போர்ட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. என்ன லட்சத்தில் கட்டிருக்காங்க தெரியல. சரி, அதை விடுங்க, அது அடுத்த டாப்பிக்கு. ஆல்ரெடி எனக்கு ஃப்ளைட் வந்து டிலே ஆகிருக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. சேம் இதே டைமிங் தான், 4 மணிக்கு ஃப்ளைட்டு. சேம் இதே மாதிரி போர்டிங் முடிச்சு இமிக்ரேஷன்லாம் முடிச்சு வந்தாச்சு. 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சண்டைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபெமினாவில் வந்துட்டு ரூம் எடுத்து கொடுத்தாங்க. அது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு ஃப்ளைட் மாற்றினாங்க. இப்போது என்னென்னா செம்ம க்ரௌடு. எல்லாம் டியூட்டிக்கு போகிறவங்கங்க. இப்போது ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க கேட்டு. என்ன பிரச்சனைன்னு தெரில. இவனுங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லுவோம். எனக்கு வேறு பீதியாகுது, ஊருக்கு போய் சேருவோன்னா சேர மாட்டேன்னா அப்படின்னு. ஏர் இந்தியா ரொம்ப மோசம். திருச்சிக்கு வந்து வேறு சர்வீஸ் விடுங்கப்பா. சர்வீஸ் இல்லாமல் இந்த ஒரு டவுன் பஸ் வச்சுக்கிட்டு எங்களை பாடுபடுத்துறீங்க. இப்போ ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா டக்குன்னு வந்துட்டு போகிறதுக்கு மாதிரி ஏதாவது சர்வீஸ் இருக்கணும். நம்ம போனோம்னாக்கா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் டிலே, அதுவே அதிகம் தான். ஆனால் இவங்க வந்துட்டு அசால்ட்டாக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்குறாங்க. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிலேனா பார்த்துக்கங்க எப்படின்னு. ஓகே, கிளம்பிட்டேன், பார்ப்போம். ஏர்போர்ட்டா இல்லை வேடந்தாங்களான்னு தெரியல, காக்காவாக சுற்றுது. Boeing 737 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட்ல நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. எனக்கு புரியுது உங்களோட கோபம், ஆத்திரம் எல்லாமே. ஆனா எங்களையும் புரிஞ்சுங்க, எங்களுக்கும் வந்து வண்டி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டெக்னிக்கல். பட் சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா? அதுக்காக தாங்க என்னால முடிஞ்சது இப்போதைக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ராகேஷ் குமாரசாமி, என் கூட வந்து கார்த்திக் ராஜ் இருக்காரு. உங்களை எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து தேவை சேவை எல்லாத்தையும் பண்றதுக்காகவும் அதுல்யா அவங்க தான் வந்து இந்த டீமை லீட் பண்றாங்க. அவங்க கூட வந்து மொனாலிசா இருக்காங்க, கோபிகா இருக்காங்க, சரஷ்டி இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து உங்களை பத்திரமா பாத்துக்குவாங்க. அதே நேரத்துல உங்க கோபத்தை அவங்க மேல காமிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல, புரிஞ்சுக்கங்க. இது இப்ப வந்து நம்ம ஒரு 360 36,000 அடி கடல் மட்டத்தில் இருந்த மேல நடந்துட்டு இருக்கோம். ஒரு 850 கிலோமீட்டர் வேகத்துல. இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல வந்து நம்ம ஷார்ஜாவை போய் சேர்ந்துடலாங்க. இப்ப இருக்கிற கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு 8:50 லோக்கல் டைம் ஷார்ஜால போய் தரை இறங்கிடுவோம். நம்ம போய் நீங்க வெளியில இறங்குறதுக்கு 9 மணி ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போகும் பார்த்துட்டு இருக்கோம். பிளஸ் ஷார்ட்கட் ஏதாச்சும் கிடைச்சதுனாலும் எடுக்கிறதுக்கும் யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்சது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு. இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஒரு 24-25 டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கோம். உங்களுக்கு அதுல ஏதாச்சும் குறை நேரம் இது வச்சுன்னா சொல்லுங்க. அது வந்து பக்கத்துல இருக்க அவங்க வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ நாங்க வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அது பண்ண முடியாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய தருணத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணது எல்லாம் சீக்கிரமா வந்து கட்டினா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் 1 நிமிஷம்னாலும் 1 நிமிஷம் வந்து முக்கியம் இல்லைங்களா? வந்தோம். என்ஜாய் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. நான் ஷார்ஜா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மறுபடியும் அங்கே இருக்க டெம்பரேச்சர், நம்ம எப்போ லேண்ட் ஆகிறோம் என்னங்கிறது எல்லாத்தையும் விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க டோட்டல்